கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய திருஷனம் ரூபௌதாரிய குணைः பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தாः பர்ஜன்யம் க்ளாதயந்தமிவ பிரஜாः ந ததர்ப்பசமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபः கந்தர்வராஜ பிரதிபம். பகவான் கந்தர்வராஜன் மாதிரி இருக்கான்னா, உலகத்திலே அழகானவன் கந்தர்வராஜன், கந்தர்வர்கள் தான். அவர்களுக்கு ராஜா சித்திரசேனன்னு பேர். அவன் மாதிரி இருக்கான் பகவான் பார்க்கறதுக்கு. ஆம்பளைக்கு அழகுங்கிறது வீரன் தான், மூஞ்சி அழகு இல்லை, பராக்கிரமம் தான் அழகு. சில பேர் பார்க்கறதுக்கு பட்டு மாமா மாதிரி இருப்பார். இந்த அப்படின்னா அந்த அக்ரஹாரத்திலேயே பார்த்தா தெரியும். மாமா அப்படின்னா ஓடி போடுவார், நிற்க மாட்டார், பயந்து ஓடுவார். பயந்தாங்குழியா இருக்கலாமா? அப்படி நின்று அப்படி திரும்பி பார்த்தாலே இந்த பார்வையில வரவன் பயப்படணும். அப்படி ஒரு கம்பீரம் இருக்கணும். லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும். ஜாத்தியா யானைக்கு இருக்கா மாதிரி, தும்பிக்கை இருக்கா மாதிரி அப்படி கைகள்லாம் நீண்டு இப்படி தொங்கினா நிற்கிறதே ராமருடைய கை முழங்கால் பதிந்தும் இருக்குமாம். தோல் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலம் மன்ன தாள் கண்டார். கம்பர் அதை குறிப்பிட்டு வர்ணிக்கிறார். அந்த கை எப்படி இருக்குன்னா கழல் காலத்தோடுறதான் கை, அவ்வளோ நீளம். தீர்க்கபாகும் கம்பீரம். நடையோ மதம் பிடிச்ச யானை மாதிரி இருக்கு, முகமோ சந்திரன் மாதிரி இருக்கு ராமனுக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அதீவ பிரிய தரிசனம். பார்க்க பார்க்க தகட்டாததான ஒரு ரூபம், அவ்வளோ அழகு. இங்க அதீவா அப்படின்னு சொல்லிட்டா சம்ஸ்கிருதத்துல அதுக்கு மேல பதமே கிடையாது, எந்த மொழியிலுமே பதம் கிடையாது. அதீவ பிரிய தரிசனம் ரூப உதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். இன்னைக்கு நான் சொல்ற திருஷ்டாந்தங்கள்லாம் இன்னைக்கு பார்க்கவே முடியாது. அதுக்கு மேல கிடையாதுன்னா அப்படி என்ன அர்த்தம்? எதுக்கு மேல அப்படின்னா, அந்த காலத்துல நம்ம சமங்குடி மாமா, அரியக்குடி ராமானுஜயங்கார், இது மாதிரி உழைச்சு பாடுறவாளை பார்த்தவாளுக்கு தெரியும். இப்படி அசைச்சு அசைச்சு ஆலாபனை பண்ணிட்டே வரத்து அந்த ராகத்துல ஒரு கட்டம் பரியந்தம் மேல கொண்டு போய் அதுக்கு மேல தொண்டை பேசாத போது இப்படி இப்படிம்பா. இந்த கைதான் மேல போகும், தொண்டை வேலை செய்யாது. அந்த மாதிரி கட்டம் அது, அதுக்கு மேல கிடையாது. சில பேர் அழகா இருந்தா போறாது, மனசு இருக்கணும். மனசு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க ஈகைக்கு தான் கட்டுப்படும், ஔதாரிய குணத்துக்கு தான். நம்ம வாசல்லையே எங்கேயோ போயிட்டு வரதே 11 மணிக்கு வெயில்ல ஒரு மாடு நிற்கும் ஓரத்துல போய் நல்ல வாழை பார்த்தா தான் தெரியும். உள்ள ஓடி போய் ஒரு வாளில ஜலத்தை கொண்டு வந்து வைப்பான். இப்படி வச்சுட்டேன்னா மறுநாளைக்கு வந்து கரெக்டா நிற்குவாங்க. அதுக்காகவே சில பேர் வைக்க மாட்டான். தினம் வந்துருக்குன்னா என்ன பண்றது? நல்ல மனசு. எவ்வளவு புத்தி சின்னதா எடுத்து சொல்லணும். ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டாமா? நம்ம என்ன செய்யறோம் இந்த உலகத்துல? பரமாச்சாரியால் சொல்றால், ஞானத்தை அடையறதுக்கு எது சுலபமான வழின்னா, ஒரு நாளைக்கு ஒரு காரியமாவது சுயநலம் இல்லாம பண்ணுங்கிற. சுயநலத்தோடு தானே எல்லா காரியத்தையும் நீ பண்ற, மூச்சு விடுறது உள்பட. சுயநலம் இல்லாம பண்ணி பாரு, ஒரு காரியம் பண்ணு. அந்த ஔதாரியம். அந்த கிராமங்கள்ல எல்லாம், நம்ம டவுன்ல எல்லாம் கோவில் மாடுன்னு ஒன்று இருக்கும். அந்த கோவில் மாடு கோவில் ஆடை பிடிக்க மாட்டா, தொடவும் மாட்டா, அடிக்கவும் மாட்டா. அந்த காலத்துல கடத்தெருவில் அது வரும் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு. செட்டியார் என்ன பண்ணுவோம், அதுக்கு புண்ணாக்கு வறுத்தி கொட்டையெல்லாம் வைப்பார். அது முடிஞ்ச உடனே அடுத்து வாழைப்பழ கடை, ஒரு கடை தாண்டி அடுத்தது சாயப்பூ வெத்தலை கடை, அதுக்கு அடுத்தது வாழைப்பழ கடை. சாயப்பூ குண்டாந்தடியை வச்சு ரெடியா இருப்பான் அந்த மாட்டை அடிக்கிறதுக்கு. ஏன்னா அது வெத்தலையை இழுத்து தின்னுட்டு போய்டும்னு சொல்லிட்டோம். அடுத்து வாழைப்பழ கடைக்காரர் இருக்கார் பாருங்க, அவர் என்ன பண்ணுவார், ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுப்பார், இல்லை மீந்த வாழைப்பழத்தை கொடுப்பார். அந்த மாட்டை பார்த்தா தான் நான் சொல்றது புரியும் உங்களுக்கு.
உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல. நம்ம மாதிரி இங்க எல்லாமே சொன்னா இப்ப புரியும். ஒருத்த ராத்திர கொடுக்கறான், அடுத்தான் கொடுக்காதான்னா அடுத்தாது வாசல்ல போய் நிற்காது, அடுத்தது கம்மா போட்டு கொடுக்கறது எங்காவோ அங்கதான் போய் நிற்கும். ஒரு ஜீவராசிகளுக்கே புரியறது, ஒரு ஜீவராசிகளுக்கே புரியறது. அப்படிங்கிறத மனசை அபகரிக்கணும்னா ஔதாரியம் தான் முக்கியம். ஏன்னா ரூபம் ரொம்ப நேரம் நிற்காது. அழகுனால எத்தனை நேரம் ஒருத்தரை கட்டி போட்டுற முடியும். அந்த தானத்தினாலதான் கட்டி போட முடியும். அதனால ராமன் பார்க்கிறவர்களுடைய மனசையும் கண்ணையும் அழகுனாலையும் தான ஔதாரியம்னு பேர் இருக்கு. இந்த தானம்னு கூட சொல்ல முடியாதது, கொடுக்கிற வள்ளல் தன்மைன்னு சொல்லலாம். அப்படின்னா தானம்னா நமக்கு அதுல கூட சுயநலம் உண்டு. எனக்கு அது வேணும் இது வேணும்னு சங்கல்பம் பண்ணி தானம் பண்றது அப்படி இல்லை. இப்படி பார்க்கிறார் ஒருத்தர், இந்த ஷால் எங்க மாமா வாங்கினேன், ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு ராமன்கிட்ட சொன்னா ராமன் என்ன பண்ணுவோம்னா அப்படியே கழட்டி போட்டுருவோம், வச்சுக்கோங்க அப்படின்னு. ஒருத்தர் பிரியமா இருக்கு, ஒருத்தர் நன்னா இருக்குன்னு சொன்னா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துருவா. நன்னா இருக்கிறது அர்த்தம் இல்லை, அவளுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை கொடுப்பா. இந்த பிடிக்கிறது தானே விஷயம். யார் போட்டுண்டா என்ன, யார்கிட்ட இருந்தா என்ன, இந்த நான் போட்டுண்டாதான் எனக்கு சந்தோஷம், நான் போட்டுனா தான் அழகா இருக்கும், அப்படிதான் உண்டா என்ன. அந்த தீபாவளியை பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன வயசுல தான் அந்த வெடிக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் அந்த பத்த வைக்கிறதுல என்ன இருக்கு, சத்தம் தானே முக்கியங்கிறது, யார் பத்த வச்சா என்ன அப்படின்னு தோணி போயிடும் அது ஒரு கட்டத்துக்கு மேல. அது மாதிரி உலகம் முழுக்க சந்தோஷமா இருக்கணுங்கிறது தானே விஷயம். யார் அனுபவிச்சா நமக்கு என்ன, இதுல என்ன இருக்கு, சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும். சர்வே ஜனா சுகினோ பவன் அப்படிங்கிறது வந்துடும். நாள் ஆக 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 நம்ம தேவைகள்லாம் சுருங்கி போயிடும். ஒண்ணுமே தேவைப்படாது, ஒண்ணுமே தேவைப்படாது. அந்த காலத்துல நம்ம தாத்தாவோ பாட்டியோ கட்டிக்கிற வேஷ்டிலாம் வாங்கினா ஏண்டா வாங்குறேன்பா, இதெல்லாம் இருக்கேடா எதுக்குடா வாங்குற, துவச்சு 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 அப்படியே கட்டிப்பா. ஏன்னா புதுசு கட்டிக்கிற பழக்கம் கிடையாது. பண்டிகை நல்லா கட்டிக்க மாட்டாளவா, தாத்தா பாட்டி காலத்துக்கு அப்புறம் ஒருத்தர் காலத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கட்டிக்க மாட்டா. அதனால இருக்கிறதெல்லாம் போற வேண்டாம். இப்ப நன்னா இருக்கு, இவன் போட்டுக்கிறானோ இல்லையோ நன்னா இருக்குன்னு வாங்கிட்டே இருக்கான். ஒரு செருப்புலயே கலருக்கு தகுந்த மாதிரி செருப்பு, ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி. நேற்றுக்கே நான் என் செருப்பை யாரோ எடுத்துன்னு போயிட்டான், அவா மேல தோஷம் இல்லை, அவா செருப்பை நான் எடுத்துன்னு போயிட்டேன். ஒரே மாதிரி இருக்கும் போல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, என்னோடது பாட்டா கிடையாது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு போல இருக்கு, மாத்தி போட்டுன்னு போயிட்டோம். நான் கூட வந்த உடனே சொன்னேன், நான் மாமாட்ட யார்த்தையோ நான் மாத்தி போயிட்டாரு, அவர் கொண்டு வந்தா வரட்டும், அவரோட செருப்பு இதுன்னு போட்டுவிட்டேன் கீழே வாசல்ல கொண்டு வந்து. இது மாதிரி ஒரு ஒரு தடுமாற்றம் யார் எல்லாருமே அனுபவிக்கிறது தானே. அதனால பெருசாலாம் வாழ்க்கை இது இருக்காது, வாழ்க்கை சுருங்கி போயிடும். ஒரு கட்டத்துல சுருங்கி போயிடுதுன்னா என்ன அர்த்தம், தேவைகளை குறைச்சுருவா. எல்லாத்தையும் பகவான் தானம் பண்ணுவான். அந்த ராமனுடைய கண்ணிலேருந்து வர அந்த பிரியம், அந்த அழகு, அந்த கருணை, அது நமக்கு எப்படி இருக்கும்னா அப்படி ஒரு திருஷ்டாந்தம். கர்மாபிதப்தா பர்ஜன்யம். இப்ப ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும், இந்த வெக்கைக்கு ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா ராமனை பார்த்தா. கர்மாபிதப்தா பர்ஜன்யம் க்லாதயம் தமிவ பிரஜாஹ நதர்ப்பசமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபா. சாம்சாரிகமான வாழ்க்கையில துக்கத்தினால தவிக்கிற நமக்கு ராமனை பார்த்தா அப்படி குளிர்ச்சியா இருக்குமா. தசரதனுக்கே ஆனந்தம், என்னமோ இன்னைக்கு புதுசா பார்க்கிற மாதிரி இருந்தது தசரதனுக்கு. உண்மையில அன்னைக்கு புதுசாதான் தரிசனம் கொடுத்தான் பகவான். ஏன்னா 60,000 வருஷம் ஒரு குழந்தையை அடையணும்னு அத்தனை சங்கல்பம், அத்தனை எதிர்பார்ப்பு, அத்தனை புண்ணிய காரியம், அத்தனை ஹோமம், பூஜை, தீர்த்த ஸ்நானம், சேத்ராடனம், என்னென்னவோ பண்ணி பிள்ளையா அடைஞ்ச அப்பா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா பார்க்கறது இதான் கடைசி பார்வை. இதுக்கப்புறம் அவர் அழுதுன்னு தான் பார்க்க போறார். அதனால எவ்வளோ மேக்சிமம் அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட முடியுமோ அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ராமரும் தரிசனம் கொடுக்கிறார். இறங்கி உள்ள வந்த உடனே தசரதனும் இறங்கி வந்துட்டான், ஜனங்கள் எல்லாமும் படியேறி வந்துட்டான். சபா மண்டபத்தில் அப்படி மேலே அப்படி உட்காந்துருக்கான் தசரதன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அப்பாவை பார்த்தாலும் பார்த்த உடனே ராமர் நமஸ்காரம் பண்ணுவார். நமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா. இதை தான் எதிர்பார்க்கிறார் பெரியவா.
இதை தாண்டிய வாழ்க்கை எதிர்பார்ப்பே கிடையாது. அந்த பிரியம், அந்த மரியாதை, அந்த முக்கியத்துவம் கல்யாணங்கள்லயே பாருங்க. வாத்தியாருன்னு சொல்லுவார், அப்பா அம்மாவும் சொல்லுவார். கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லா பெரியவாளுக்கும் நமஸ்காரம் பண்ணு, பெரியவாளா பார்த்து நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு உடனே நேர கொண்டு போய் மாமனாருக்கு நமஸ்காரத்தை பண்ணுவான். மாமனார் பெரியவர் இல்லைன்னு நான் சொல்லல, அது தோணும் அது மாதிரி. அப்புறம் அவரோட ஷட்டகர், யாரு மாமனாரோட ஷட்டகர், அவரோட மச்சினர், ரூட்டே அப்படி போயிடுமே. எல்லாத்தையும் முடிச்சுன்னு வரது இந்த இந்த அசால்ட்டு அப்பா இருக்கார் பாருங்க, விட்டு விடாம பெரியவாளை பார்த்து பண்ணுடா, பெரியவாளா பார்த்து பண்ணுடான்னா அப்பயாவது அப்பாவை பண்ணணும்னு தோணாது. நான் ஞாபகம் வச்சுக்குவேப்பா, நீ திருப்பி திருப்பி வந்து தொந்தரவு பண்ணாத, நீ போய் உட்காந்துக்கோம்பா. அப்பயாவது உனக்கு விட்டு போய் எடுத்துப்பான்னு தோணாது. மானியா இருந்தா வருத்தப்படுவோம். என்ன பெருசா எதிர்பார்த்து? ஒரு சபையில ஒரு கௌரவம் தானே, ஒரு பிரியம் தானே அப்படின்னு தான் தோணுமே. ஏன்னா எனக்கு பிரியம் இல்லையா, பிரியம் இருக்குன்னு தெரிஞ்சா போதுமா? காமிக்க வேண்டாம். அதை காமிக்கிற சந்தர்ப்பத்தில் நீ காமிக்கலைன்னா 1000 பிரியம் வச்சு என்ன பிரயோஜனம்? நமஸ்காரத்தில் என்ன இருக்குமா? நமஸ்காரத்தில் தான் இருக்கு புத்திமான் விருத்த சேவையா. இது மாதிரி வருத்தப்பட்டா பிரேத சாபம்னா எல்லாருக்கும் தெரியும். பிதிரு சாபம்னா என்ன, மாதிரி சாபம்னா என்ன? ஒரு அப்பாவோ அம்மாவோ ஒரு குழந்தைகள் வீணா போயிடணும்னு நினைப்பாளா என்ன, சபிப்பாளா என்ன? சபிக்கவே மாட்டான். தலைவேனாலும் சபிக்க மாட்டான். வருத்தப்பட்டாலே தாபமே சாபம், அவ தபிச்சாலே சாபம். அப்புறம் எல்லாம் பின்னாடி ஜாதகத்துல தெரியும். இது மாதிரி எல்லாம் வருத்தப்பட வச்சுட்டு அப்புறம் என்ன பிரயோஜனம்? நமக்கு இங்க வயசானவாளும் சும்மா இருக்கிறதுல அது வேற விஷயம். அவ படுத்துற பாடும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நமக்கும் வயசாயிடுச்சுங்கிறது எல்லாமே யோஜனை பண்ண மாட்டாவா. ஆனா நாம ஒன்ன தீர்மானம் பண்ணிக்கணும், பேசிக்கா உள்ளதை குறைக்கவே கூடாது. ஒரு சாப்பாடு, மருந்து, ஒரு கவனிப்பு, ஒரு வார்த்தை. அதுக்கு மேல அவ 24 மணி நேரமும் கூட இருக்கணும்னா அதெல்லாம் விஷயம் வேறு, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. வேற வேலையாலெல்லாம் வைக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. சிச்சுவேஷனுக்கு நம்மளால முடியலன்னா இன்னொருத்தர வைக்கலாம், நம்மளால தூக்கி உட்காத்தி வைக்கலாம். நமக்கே வயசாயிடுச்சு. இந்த மரத்து தெருவில் வெங்கட்ராமன் ஒரு டாக்டர் இருந்தார் கும்போணத்துல. கும்போணத்துக்கார ஆளுக்கு தெரியும் அது. நம்ம கோனேராஜபுரத்துலேருந்து ஒரு மாமா வந்து, அவருக்கு 72 வயசு. நேர ஓடி வந்து, டாக்டர் டாக்டர் எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னா, உட்காருன்னா. இப்ப அம்மாவை குழைக்க வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டாரு. உனக்கே 72 வயசு, சுடுகாட்டுக்கு போறது, தடுமாறி விழுந்தேன்னா சேர்த்து நீனும் உன்னையும் புதைச்சிருவான். உட்காந்து எழுந்திருக்கிறதுக்கே உனக்கு தெம்பு கிடையாது. உங்க அம்மாவுக்கோ 97 வயசு. அப்ப வயசானா அப்படிதான் இருக்கும். அதுக்கு என்ன உண்டோ சிரமப்படாம இருக்கிறதுக்குள்ளதுதான் பண்ணணுமே தவிர, கடைசி காலத்துல போய் நல்ல புத்திசாலியா இருந்தா சொல்லுவாள், இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு வச்சுடாதே, ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு வைக்காத. ஏன்னா அவன் பேச அவன் கட்டணம் கட்டிருக்கான், இஎம்ஐ கட்டணும், ரூம்ல போட்டு மூட்டையோட மூட்டையா போட்டுருவான். இவரை ஆத்துல இருக்கிறதே உள்ள அந்த இது இருக்காது, சாந்தி இருக்காது. ஏதோ ஒரு பாலை கொடுத்தாலும் கஞ்சியை கொடுத்தாலும் ஒரு ட்ரிப்ஸை போட்டாலும் பந்துக்களோட இருந்து பகவான் நாமா சொல்லி பகவானை நினைச்சுன்னு அப்படி போகிறத விட்டுட்டு ஒரு ரூம்ல போய் கதவை சாத்துன்னு இருக்காளா இல்லையான்னு ஏமா தாபப்பட்டுன்னு போலாமா சொல்லுங்க. மரியாதை தான் எதிர்பார்க்கறது. ராமர் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். பிராமணனா இருந்தா சர்மான்னு சொல்லணும், சத்திரியனா இருந்தா வர்மான்னு சொல்லணும், வைஷ்யர்களா இருந்தா குப்தான்னு சொல்லணும். எல்லாருக்கும் அபிவாதிய உண்டு. அப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ண எல்லாரும் ராமனை பார்க்கிறா. அங்க நிற்கிற மக்கள்லாம் ராமனை பார்க்கிறாளா? தசரதனும் அதை கவனிக்கிறான். அவன் என்ன சொன்னா, உங்ககிட்ட உள்ள விருப்பத்தினால, உன் மேல உள்ள ஈர்ப்புனால, உன் குணங்களால் விரும்பி நீ ராஜாவா வரணும்னு இந்த மக்கள்லாம் ஆசைப்படுறார்கள் ராமான்னா. கவனிச்சு கேட்கணும் இந்த வார்த்தையை. எத்தஸ்த்வயா பிரஜாஸ்தேமாக ஸ்வகுணைரரஞ்சிதாः தஸ்மாத் த்வம் புஷ்யயோகேன யௌவராஜ்யமவாப்னுஹி. ராஜான்னாலே ரஞ்சகன்னு சொன்னேன், விரும்புறவனா இருக்கணும்னு. அப்படிதான் ராஜாவா வரணுமே தவிர கொடுக்கறது, மூக்குத்தியை கொடுக்கறது, வேஷ்டியை கொடுக்கறது, புடவையை கொடுக்கறது,
இதுல ராஜாவா இவன் வரணும்னு ஆசைப்பட்டு போறவாளுக்கு ஓட்டுவே இருக்காது, ஓட்டு போடுறதுக்கே இருக்காது, இல்லைன்னா எவனா போட்டுட்டு போயிருப்பான். இதுக்கு பேரெல்லாம் விருப்பம்னு பேரா? ஜனங்கள் விரும்பணும், இவன் வரணும் இவன் வரணும் இவன் வரணும்னு ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படணும். ஜனங்கள் ஆசைப்படலைன்னா பர்சன்டேஜ் குறையிறதுன்னா ஏன் பர்சன்டேஜ் குறையிறது? அப்படின்னா ஜனங்களுடைய விருப்பம் குறைச்சுன்னு வருதுன்னு அர்த்தம். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீ என்ன சொல்ற, உன்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு தசரதன் கேட்கிறான். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா உள்ள இடம். தன் பொசிஷனை ராமருக்கு விட்டு கொடுக்கறான். விட்டு கொடுக்கும்போது உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்கறது என்னத்தை சொல்றது? எல்லாத்தையும் நீனே பார்த்துக்கோப்பா, இந்த சாவி கொத்து, இனிமேல் வரவ சொல்லலாம், நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு அப்பா ஒரு புள்ளேட்ட சொல்றார், இல்லை ஒரு மாமியார் மாவட்ட பொண்ணுகிட்ட சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டு குடும்பத்தில் சொல்றேன். அந்த சமயத்தில் இந்த காலத்தில் அப்படிலாம் ஒரு காட்சியே கிடையாது. ஆயுசு பிறந்து இவனை விட்டு கொடுக்க மாட்டான். விட்டு கொடுத்தா அப்பாவை கொண்டு போய் ரூமில் ஏஜ்டு ஹோமில் தள்ளிட்டு வந்துடுவான், இல்லைன்னா கப்பரை கொடுத்து அனுப்பிச்சிடுவான், அது வேற விஷயம். இவர் கையில் இருக்கிற பிறந்து தான் இவருக்கு மதிப்பு. அப்பாவோட இருக்கிறதும் கிடையாது. இந்த லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுது. நான் சொல்றது ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி. அது மாதிரி இருக்கிறதே நல்ல பிள்ளையா இருந்தா சொல்லும். நீங்க ஒண்ணுமே, பிள்ளைகளே சொல்லுவார், நீங்க ஒண்ணுமே சிரமப்படாதீங்க, நீங்க பாட்டுக்கு உட்காருங்கோப்பா, என்ன பண்ணணும்னு சொல்லுவோம், நாங்க பண்றோம். நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. ஏன்னா மூளை வேலை செய்யும். மேல 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 வாத்தியாருக்கு சொன்னியா, இலக்காரனுக்கு சொன்னியா, பால்காரனுக்கு சொன்னியா, கரிகாய்க்கு சொன்னியா, சமயக்கார லிஸ்ட் கொடுத்தாலே அதை கொண்டு போய் மளிகை கடை இருக்கும், வேலை செய்கிற வேலைலாம் ஏற்பாடு பண்ணியா, பந்தக்காரனுக்கு சொன்னியா, இத்தனை விஷயம். கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. அந்த காலத்தில் இத்தனையும் தாண்டி உக்ராணம்னு ஒருத்தரை போடுவா. உக்ராணம்னு ஒருத்தரை போடுவா. அதெல்லாம் ஒரு அழகா இருக்கும். அவர் கரெக்டாக ஆரத்தி உள்பட கரைச்சி வச்சுடுவார். இன்னைக்கு கேட்ரிங்னு ஆயிடுத்து. அதெல்லாம் ₹1 செலவில்லாத ஆர்த்திக்கு 500 பில்லில் வரும். அது என்ன புண்ணியம் ஒன்று கரைச்சி வைக்கலாம், அதுக்கு ஒன்றும் செலவே கிடையாது. பிள்ளையார் பிடிச்ச மஞ்சளையே சுண்ணாம்பை கலந்து கரைச்சா முடிஞ்சு வச்சு வேலை. அந்த பொறுப்பை பெரியவா எடுத்துப்பா. குழந்தைகளுக்கு கவலை கிடையாது. பொதுவாக வாழ்க்கையில் 2 விஷயம் சொல்லிப்பதேன். கவலைப்படாமல் இருக்கிறது பெரிய பாக்கியம். அதை விட பாக்கியம் நம்மளை பற்றி கவலைப்படுறவா இருக்கிறது. எத்தனை வயசானாலும் நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவள் குழந்தையா தான் இருப்பா. சில பேர் சொல்லுவா, எங்காச்சும் மாமாவுக்கு 75 வயசாக இருந்து அப்படியே இருக்காருன்னா, அப்படியே இருக்காம எப்படி இருப்பார், அவள் அப்பா இருக்கார். கவலைப்படுறதுக்கு அப்பா இருந்தாருன்னா கவலைப்படாமல் தான் இருப்பார் அவர். நம்மளை பற்றி நாம் தான் கவலைப்பட்டாகணுங்கிற பிரச்சனை வந்தால் தானே கவலையே வரும். ஆனால் அது ஒரு யோகம். அது நான் விளையாட்டா சொல்றேனே தவிர அது பாக்கியம். அது எத்தனை பேருக்கு சஷ்டத்தை பூர்த்திக்கு அப்பா இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவா தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் அப்படி ஆசீர்வாதம் பண்ணி, நீ எல்லாரும் பெரியவா, தாத்தா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிப்பார். பெரிய தாத்தா வந்து சொல்லுவார், உட்கார்றா, எழுந்திருக்காதரா, உட்கார்ந்து கூட அப்படியே ஆசீர்வாதம் பண்றேன், வாடா போடான்னு தான் சொல்லுவார். அதுவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய யோகம். இன்னைக்கு அதெல்லாம் இவன் சட்டத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கே யோகம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நிலையில இருக்கு. இவர் நமஸ்காரம் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி, நீ உன்னை பட்டாபிஷேகம்னு சொல்லியிருக்கேன், நீ என்ன சொல்றீங்க, சரி போயிட்டு வா, எல்லாரும் உன்னையே பார்க்கிறாரு, கண் திருஷ்டி பட்டுற போறது. வசிஷ்டரை கூப்பிட்டு நீங்க போய் ரக்ஷாபந்தனம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட பகவான் கிளம்பி போயிட்டார். சபையை கலைச்சுட்டார். 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. போய் ராமர் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, சீதை கௌசல்யாட்ட கூட சொல்லல, திருப்பி ராமரை கூட்டுருவான்னு வந்தா. தசரதர் மட்டும் உட்கார்ந்து இருக்கார். கண்ணெல்லாம் செவந்து இருக்கு, ஜலம் வருது. என்னப்பான்னா, இப்பதானே பட்டாபிஷேகம்னு சந்தோஷமா சொன்னார், இப்ப எதுக்கு அழறாருன்னு. ராமவிருத்தோஸ்மி தீர்காயு புக்தா போகாமயே சீதாக அன்னவத்தி கிரதுஷதைஹி ததேஷ்டம் பூரி தட்சிணைஹி ஜாதமிஷ்டமபத்யம் மே துவமத்யானுபமம் புவி. என்னை மாதிரி உலகத்துல வயசானவன் கிடையாது. நான் ரொம்ப வயசு இருக்கேன், சௌக்கியமாகவும் இருந்தேன். சில பேர் வயசாகி ரொம்ப கஷ்டப்படுவான்.
சின்ன வயசுல ஒரு விதமான கஷ்டம்னா பின்னாடி ஒரு விதமான கஷ்டமா இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முக்தா போகா மயப்சிதா, நான் அனுபவிக்காத சௌக்கியமே என் வாழ்க்கையில கிடையாது. ஒரே ஒரு குறை இருந்தது, குழந்தை பிறக்கலைங்கிற ஒரு குறை இருந்தது. அந்த குறையும் அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி பண்ணி உலகத்துல பிள்ளைய பெற்றுண்டா தசரதன் மாதிரி பிள்ளைய பெற்றுக்கணுங்கிற பெருமை ஒன்னால அடைஞ்சேன். இத்தனை ஒரு பெருமையோட உள்ள எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்னப்பா வருத்தம்? நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னேனே, அதை நான் பார்ப்பேன். நான் மனசு சொல்லும், இந்த தபஸெல்லாம் இருந்தா நடக்க போறத சொல்லும். ராமர் இதுக்கு பதில் என்ன சொல்லணும்? எல்லாம் கவலைப்படாதீங்கப்பா பார்ப்பேன்னு சொல்லலை. சொன்னா பொய்யது. பார்க்க மாட்டேன்னா ஏன், அதுக்கு என்ன காரணம்னு இவரே கேட்பான். அதனால ராமர் அப்படியே விட்டுட்டாரு. இது மாதிரி ஒரு எண்ணம் வரத்துக்கு என்ன காரணம்னு கேட்டேன். இது மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரத்துக்கு, எனக்கு தூக்கம் சரியில்லை, கண்ட கபடி சொப்பனங்கள்லாம் வருது, எல்லாத்துக்கும் மேல கிரகங்களும் சரியில்லை, அஷ்டகிரக சேர்க்கைன்னு சொல்றா. இதுக்கு பலஸ்ருதி என்னன்னா, ராஜாகி மிருத்திமா அப்னோதி கோராம்பா பதவிச்சசி, ராஜா மதிச்சு விடுவான் அல்லதுக்கு சமானமான துக்கம் அப்படிலாம் சொல்றா. எனக்கு இன்னொரு கவலை வேற இருக்கு. என்ன கவலை அப்பா? நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லியிருக்கேனே, அதுக்குள்ள பரதன் வந்துட மாட்டானேன்னு. நீங்க பரதனை சந்தேகப்படுறீங்களாப்பா? ராமர் கேட்டார். தசரதன் சொன்னான், ஜேஷ்டானுவருத்தி தர்மாத்மா ஜிதேந்திரியா. பரதன் உனக்கு கட்டுப்பட்டவன் தான், தர்மம் அறிஞ்சவன் தான், உங்கள்கிட்ட இரக்கம் உள்ளவன் தான், மனசை அலைபாய விடாதவன் தான், அச்சுபிச்சுலாம் நடந்துக்க மாட்டான். இத்தனை உயர்ந்த பண்புகள் பரதன்ட்ட இருந்தாலும் கிண்ணிச்சுத்தம் மனுஷியானா மனித்தியமிதி மேமதி. ஒரு மனிதனுடைய மனசு எப்ப மாறும்னு யாரா சொல்ல முடியும்? இன்னைக்கு நல்லவனா இருக்கலாம், நாளைக்கு நல்லவனா இருப்பான்னு யார் சொல்ல முடியும்? நானே சொல்ல முடியுமா நாளைக்கு நான் நல்லவனா இருப்பேன்? ஒரு க்ஷணம் அதான் நம்ம வாழ்க்கையை பரட்டி போடுறது. என்னை எப்போதும் நல்லவனா வெய்யின்னு பிரார்த்திக்கலாம் பகவான், நான் இருப்பேன்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் தான் ஒரு போராத காலம். பரதன் வரத்துக்குள்ள பட்டாபிஷேகம் ஆயிடுமான்னு கேட்கிறான். பரதன் வந்திருந்தா பட்டாபிஷேகம் நின்று இருக்காரு. பரதன் வந்திருந்தா அந்த பட்டாபிஷேகம் நின்று இருக்காரு. மனசை போட்டு உழைச்சிக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு பகவான் நேர போய் அம்மாட்ட போனார். இந்த பட்டாபிஷேகத்தை இனிமேதான் சொல்லி ஆகணும். கௌசல்யும் சந்தோஷப்படுவாள், சீதையும் சந்தோஷப்படுவாள். இது மாதிரி ஒரு உயர்வு வாழ்க்கையில வரத்தே பெரும்பாலான மனிதர் இதை யார்கிட்ட சொல்லணும்? ஃபர்ஸ்ட் அம்மாட்ட சொல்லணுமா, ஆத்துக்கார்ட்ட சொல்லணுமா? அப்படின்னா ஆத்துக்கார்ட்ட சொல்றதுன்னா இன்னைக்கு பழக்கத்தில் இருக்கு. எல்லாருமே அதை தான் சரின்னு சொல்லுவா. ஆனால் அதில் உள்ள வித்தியாசத்தை மட்டும் சொல்றேன். நான் அம்மாவும் சந்தோஷப்படுவா, மனைவியும் சந்தோஷப்படுவா, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அம்மா படுற சந்தோஷத்துக்கும் மனைவி படுற சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, அம்மா படுற சந்தோஷத்துல சுயநலம் இருக்காது, மனைவி படுற சந்தோஷத்துல சுயநலம் இருக்கு. புரியுற மாதிரி சொல்றேன். அம்மா எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு, 10,000 ரூபாய் கூட வந்திருக்கு. அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம்டா குழந்தை. நீ அந்த பணத்தை வந்ததாவே நினைக்காத, 2 பொண்ணு இருக்கா பாரு, அவ மேல ஆர்டி போட்டு கல்யாணத்துக்கு இதுவா இருக்கு, அனாவசியமா ஒரு பிள்ளை செலவிக்காதடா குழந்தை, க்ஷேமமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. மனைவியா இருந்தா பழையபடி இல்லை இல்லைங்கிற பாட்டெல்லாம் பாட முடியாது. வாங்கோ ஜிஆர்டி போலாம், அது என்னடி தலைகீழ நிற்கிறது பவுன் விலைன்னா, அது நின்னா என்ன, என்னைக்கு தான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கேன், எப்ப கேட்டாலும் இதை தான் சொல்றேன். இப்படி சொல்றாலே தப்பான்னா தப்பு கிடையாது. இவ மனைவி கணவன்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பா? இதே இவ புள்ள வரத்தே வேண்டாண்டா நீ வச்சுக்கூடா பத்திரமா. இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? பிள்ளையே அதை மீறி கொடுக்கவே மாட்டான். ஒரு கால் அம்மாவுக்குன்னு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்தான்னா அந்த அம்மாவோட அந்த அந்த சாமர்த்தியத்தை பார்க்கணும். வாங்குற மாதிரி வாங்கி எல்லாத்தையும் பொட்டியில சேர்த்து ₹1,00,000 கொடுத்துருவோம் திருப்பி. இதான் அம்மா. ஏதுரா ஏம்மா ஏதுமா அந்த பணம் நீ கொடுத்தது தாண்டா, உங்கள்கிட்ட வாங்கி பத்திரமா வச்சிருந்தேன் அப்படிம்பா. இது அம்மாவுக்கும் ஒரு மனைவிக்கும் உள்ள வித்தியாசம். அம்மாட்ட போய் சொன்னான் பகவான். எப்படி சொன்னார்? நாளையிலேருந்து நான் தான் ராஜா, ஜாக்கிரதை அப்படிலாம் சொல்லல. அம்மா, இந்த அயோத்தியில உள்ள மக்கள் எல்லாம்
காப்பாற்றணும்னு எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கார் பொறுப்பை. அம்மா அப்பா அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு அர்த்தம் ராஜா தானே. இப்ப சொல்றா கௌசல்ய, என் வாழ்க்கையில பண்ணின புண்ணியம் பூத்துதுன்னா. ராம பிறந்த போது அதை சொல்லல, ராமருக்கு பூணல் போட்ட போது சொல்லல, ராமருக்கு கல்யாணம் ஆகும் போது சொல்லல. இப்ப ஏன் சொல்றான்னா, ராஜ குடும்பத்துல இதெல்லாம் விஷயம் இல்லை, ராஜாவானாதான் ராஜ குடும்பத்துல பிறந்ததுக்கு உள்ள வேல்யூ. அதனால அந்த டைம் வரத்தே சொல்றார். அதற்குள்ள ஜபஹோமங்கள்லாம் பண்றேன், நானே பண்ணிடுறேன் இந்த ஆத்துலயே. பொதுவா ராஜாங்கிறதுனால பக்கத்துல வீடு, தனித்தனி வீடு. நீ போய் நியமத்தோட இருன்னு சொல்ல. அங்க போன உடனே சீதை வந்து, என்னத்துக்கு அப்பா அப்ப கூப்பிட்டார், திருப்பியும் கூப்பிட்டா, என்ன விஷயம்னா, நான் சொல்றதுக்கு தான் வந்தேன், அதுக்குள்ள திருப்பி கூப்பிட்டதுனால போயிட்டேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். என்னாச்சு? இந்த கையை கட்டி நிற்கிறார் ராமர். என்னாச்சு? நீ ராணி இல்லையா? அயோத்திக்கு ராணி இல்லையா நாளிலேருந்து? இப்ப நீ ராணினா இவர் யாரு? அது ஒரு பத்னி, ஒரு கணவன் மனைவிக்குள்ள உள்ள ஒரு விளையாட்டா கொண்டு போறார் வால்மீகி. வசிஷ்டர் வந்தார், வயசானவர் வசிஷ்டர். ஏன்னா சூரிய வம்சத்துக்கே அவர் தான் வாத்தியார். இவாளே 60,000 வருஷம் 1,00,000 வருஷம் இருப்பாருன்னா வசிஷ்டருக்கு எத்தனை வயசு இருக்கணும்? இந்த குடும்பத்துக்கே அவர் தான். அவரும் சுமந்திரனும் ரெகுலரா வரவா. அதனால 2 பேருக்கு வயசே தெரியாது, கணக்கே கிடையாது. ரக்ஷாபந்தனம்னு பண்ணுவா, தமிழ் அதை காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவா. அது எதுக்குன்னா, ஒரு விரதம், ஒரு பூஜை, ஒரு கல்யாணம், கார்த்தி அப்படின்னா அதுக்கு நடுப்புல ஒரு தடை ஏற்படாம இருக்கிறதுக்காக அதை பண்ணி அதுக்கு சில நியமங்கள்லாம் இருக்கு. அதுபடி இருன்னு சொல்லிட்டு போயிட. ராத்திரி முழுக்க பகவான் என்ன பண்றான், தன் மனைவி சீதையோட ரங்கநாதருடைய சந்நிதியில சகபத்னியா விசாலாட்சியா நாராயண முபாகமத்து, ஜாகிரத் விரதம்னு பேரு, தூங்கக்கூடாது. அதனால பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். மனைவி சீதையோடன்னு சொல்லலை, இங்க விசாலாட்சியாங்கிறா. சீதைக்கு விசாலாட்சின்னு பேரா? என்ன அர்த்தம்? இப்படி பூஜை பண்ணினா எல்லாரும் என்ன பண்ணுவாள், நம்ம பரமாச்சாரியால பார்த்தவாளுக்கு தெரியும். பரமாச்சாரியால் பூஜை பண்றது எல்லாரும் பரமாச்சாரியால பாப்பா, பூஜையை பாப்பா, அந்த பூஜை பண்ற விதத்தை பாப்பா. ஆனா வேதபுரி இன்னும் சில மாமாலாம் அங்க இருக்கிறவாள் பார்த்தா தெரியும். அவ பூஜையும் பார்க்க மாட்டா, இதையும் பண்ண, இதையும் சுவாமியும் பார்க்க மாட்டா, பூஜை பண்ற விதத்தையும் பார்க்க மாட்டா, பரமாச்சாரியாலே பார்த்துட்டு இருப்பா. அது மாதிரி ராத்திரி முழுக்க ராமரையே பார்த்துன்னு இருக்கிறாளாம். ஏன்னா உங்களுக்கு வேணா ரங்கநாதன் தெய்வம், எனக்கு நீ தான் தெய்வம் அப்படிங்கிறதுக்காக. அயோத்தி எப்படி இருக்குன்னா, எல்லா ஜனங்களும் வாசல்ல சுண்ணாம்பு அடிச்சு காவி அடிச்சு, அதெல்லாம் இப்ப கிடையவே இல்லையா. எல்லாம் சரியா படி. இந்த காவி அடிக்கிறது, சுண்ணாம்பு அடிக்கிறதுன்னு ஒரு பழக்கம். அதெல்லாம் பண்ணி தோரணம் கட்டி, வாழை மரம் கட்டி, நல்ல விளக்கு ஏற்றி, புஷ்ப பந்தல் போட்டு, புத்தாடை உடுத்திண்டு எல்லாரும் ஒத்தருக்கு ஒத்தர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறா. அயோத்தியே சந்தோஷப்பட்டது ஒத்தர தவிர. ஞாதிதாசீயதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆரோகயதிருச்சயா. யாருனால் மந்தரேன்னு பேர். தமிழ்ல அவளை கூனியும்பா. அவளுக்கு அப்பா அம்மா யாரு, எங்க பிறந்தா, எங்க சந்தியில நின்னா, எப்படி வந்தா, இஞ்ச எதோ ஜாத்தான்னா, எங்க பிறந்தாலும் யாருக்கு தெரியும்னா. அப்படி வால்மீகி சொல்லக்கூடாது. ஏன்னா இவருக்கு எல்லாம் தெரியட்டோம்னு பிரம்மா சொல்லியிருக்காரு. அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்னா, இவளை பத்தி தெரியாது. ஏன்னா இது தேவ ரகசியமே. தேவதைகளால அனுப்பி வைக்கப்பட்டவள் அவள். பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்காகவே இப்படியே எல்லாரும் சந்தோஷத்துல அப்படியே போயிடுவா. பேசிண்டே இறங்குற ஸ்டாப் விட்டுறோம் மத்தியில நம்ம. அது மாதிரி உற்சாகத்துல எல்லாரும் விட்டுடுவாள், மறந்துடுவாள். அது கரெக்டா அந்த பாயிண்ட் வரத்தே அந்த நிறுத்தணுங்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காளவா தேவதைகள். அவள் உடம்பு அப்படியே வளைஞ்சிருக்கும் முருங்கக்கா மாதிரி. வெளி உலகத்துக்கு கைகையோட வந்தவள் அவள். கேகை தேசத்திலேருந்து மஞ்சகாணி சொத்தா வந்தவள். அந்த காலத்துல எல்லாம் பணக்காராத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வேலைக்காராலையும் கூட அனுப்புவா. அது மாதிரி இவள் வந்தவள். அவ மாடியே ஏறினது கிடையாது. ஏன்னா அவளால ஏற முடியாது.
எல்லாம் நிமிந்து தான் மாடி ஏறணும். நிமிந்தா இப்படி சாஞ்சிடுவோவ, அதனால தவழ்ந்து தான் ஏறணும். இவ ஏறணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது, எதிர்ச்சையான்னா. வால்மீகி சொல்றார், பட்டாபிஷேகம் சில பேரை கண்டா அவருக்கு பிடிக்காது, கைகையை பிடிக்காது, கூனியை பிடிக்காது, அதனால பேசுறதேவே கடுமையாக தான் பேசுவார் அவர். இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்காகவே இந்த சனியன் படியேறினதுன்னா, இது ஏறினதே கிடையாது, இத்தனை நாள் படி ஏறினதே கிடையாது. இன்னைக்கு பட்டாபிஷேகத்தை நிறுத்தணுங்கிறதுக்காகவே ஏறினது. ஏறி அந்த வலிம்பை பிடிச்சின்னு ரோடை பார்த்தா ஜனங்கள் முழுக்க ஒரே சந்தோஷமா இருக்காளா. சில பேருக்கு சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, என்ன சிரிப்பு அப்படின்பா. அது மாதிரி இங்க இவ அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்காளே, என்னடி சந்தோஷம், என்ன விஷயம்? இப்படி நிமிர்ந்து பார்த்தா, ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாது. இந்த அயோத்திக்கே செல்ல பிள்ளையான கோபத்தை ஜெயிச்ச ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகமே உனக்கு தெரியாதான்னா. இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த க்ஷணம் படபடன்னு ஆச்சவனுக்கு, கைகாலெல்லாம் உதறது. அந்த மனசு படபடப்பு வேகத்துக்கு தகுந்த மாதிரி உடம்பு ஈடு கொடுக்க மாட்டேங்கிறது. அதனால தட்டு தடுமாறி கையை பிடிச்சின்னு இறங்கி வராள் கீழே. கைகிட்ட சொல்லணும்னு, கைகை சாயங்காலம் 5 மணி ஆனதுனால மூஞ்சிலாம் அளந்துட்டு தலைவாரி பின்னி அலங்காரம் பண்ணிட்டு புஷ்பங்கள்லாம் வச்சுன்னு அப்படி ஒய்யாரமா சாஞ்சுன்னு இருக்காள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தசரதன் வருவான்னு அவளை பார்த்து இவள் கத்தினாள். என்ன கத்தினாள்? உச்சமூடே கிம் சேஷே பயந்த்வாம் அபிவர்த்ததே. முட்டாளே எழுந்துரு, முட்டாளே எழுந்துருன்னா. ஒரு வேலைக்காரி எஜமானி பார்த்து முட்டாள்னு சொல்லலாமா? சொல்ல முடியுமா? இருக்கிறபடி இருந்தா சொல்ல மாட்டாள். இந்த பிரியம் வேற, சகஜத்துவம் வேற. இப்போ வீட்டில் வேலை செய்கிறவாளுக்கு வேலைக்கு காப்பி கொடுக்குறதோ டிஃபன் கொடுக்குறதோ அவள் கஷ்ட நஷ்டத்தை கேட்குறதோ அது விஷயம் இல்லை. சில மாமிக்கு மண்டை வெடிச்சு கூட வேலைக்காரி வரலன்னா, ஏன்னா அன்னி வம்பு என்னன்னு புரியாது. அதனால காப்பியை கலந்துன்னு அவளோட உட்காந்துக்குவா. சகஜமாக உட்காந்து என்னடி ஆச்சு, என்ன நடந்தது, அவாத்தில் என்ன நடந்தது, இவாத்தில் என்ன நடந்தது, இப்படி பேசுனா இவளை பற்றி அப்படிதான் பேசுவா. நம்ம பழகிறத எப்படி பழகிறோங்கிறத பொறுத்து தானே எதிராளி மரியாதை கொடுக்கறது. அதனால இவன் முட்டாளேன்னு கூப்பிடுறா. சொன்ன விதம் என்னன்னா, எந்திரி எந்திரி எந்திரின்னா, பெரிய ஆபத்து வந்துருத்தும் எழுந்திருன்னா. இவ எதுக்குமே அசையல கைகை. ஏன் அப்படின்னா, இவ பயப்படுற விஷயத்தை தான் பயமுறுத்தி சொல்லுவான்ல, இவ சந்தோஷமான விஷயத்தையே இவ இப்படிதான் சொல்லுவோம். கள்ளக்குறிச்சின்னு ஒரு கிராமத்துக்கு எங்கள் தாத்தா கதைக்கு போனார். கூட போன சிஷ்யனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சுந்தரமையர்னு ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட கொண்டு டாக்டர்கிட்ட காமிக்கணும்னா டாக்டர் சொன்னார், ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, இந்த ஒரு சதவளம் இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் ஒன்று அந்த காலமாக பயந்து போயிட்டார். என்ன சுந்தரமையர் அப்படி சொல்கிறேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீட்சிதர், கார்த்தால போனால் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மத்தியானம் அனுப்பிச்சிடுவா, சாயங்காலம் அனுப்பிச்சிடுவா. இங்கே இருந்தாலும் எனக்கு கவலையாக இருக்குது குழந்தைய நினச்சி, ஏன்னா அவள் அப்பா அம்மா என்ன நம்பி அனுப்பிச்சிருக்கா. அதனால் நீங்கள் நான் ஆப்ரேஷன் ஆனப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். தாத்தா எப்போதும் 10:30 மணி 11 மணிக்கெலாம் சாப்பிடுவார். நீங்கள் அப்புறம் தான் சொல்லுவோம், நான் ஜபம் பண்ணிருக்கேன்னு. ஒன்று எப்படி சொல்கிறதுன்னா, அவர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட படிக்கிற பையன்ட்டே ஒருத்தர்கிட்ட சொல்ல அனுப்புவோன்னா, அந்த காலத்தில் அப்படிலாம் சொல்ல முடியும். இப்போ படிக்கிற பையன் வாத்தியாருக்கு தான் வேலை செய்யக்கூடாதே தவிர கட்சிக்கு கொடி பிடிச்சுன்னு நிற்கிறான். வாழ்க்கை ஒழிக்க வாழ்க்கை ஒழிக்கன்னு இந்த படிப்பை தவிர பாய்க்கெல்லாம் பண்ணுறான். வாத்தியாருக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா பெரிய குற்றம். அது எங்கே உருப்படுறதுக்கு சொல்லுவோம், நாச்சமாக தான் போகும். சிசுரூஷியே இல்லாத படிப்பு எப்படி பல்லுன்னு தானே. ஒரு 12 மணி இருக்கும், ஒரு குரங்கு பெடல் போட்டுன்னு வந்தான் சைக்கிளில் தாத்தாட்ட. பெரிய சைக்கிள் தான் அந்த காலத்தில், குட்டி சைக்கிள்னு கிடையாது, அதுவும் இங்கிலாந்து சைக்கிள் தான் இருக்கும். இந்த நம்ம இந்தியாவில் சைக்கிள் வராத காலமாக இருக்கும். சைக்கிளை தள்ளி விட்டான், கீழே இறங்க கூட தெரியல அவனுக்கு. தாத்தா திணையில உட்காந்துருக்காரா, அவனுக்கு ஒன்றும் அதை இந்த கதை சொல்ல வந்த மாமா நீங்க தானே அப்படின்னா. நீ யாரா? நான் சுந்தரமையர் ஸ்கூல்ல படிக்கிறேன். அவர் அனுப்பிச்சாராடா, அவர் ஏதாவது விஷயம் சொன்னாரா? இந்த பையன் எப்படி இருக்கான், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். கதை சொல்ல வந்த மாமா நீங்க தானே? ஆமான்னு சொன்னாதான் காத்தவராயங்கிற மாதிரி மேலே சொல்லுவேங்களாம். கிராமத்தில் காத்தவராயங்கிறேன்னு ஒன்று உண்டு. இந்த பக்கத்தில் ஒருத்தர் ஆமான்னு சொல்லணும், சொன்னாதான் மேலே சொல்லுவான்.
அது மாதிரி கதை சொல்ல வந்த மாமா நீங்க தானே? ஆமா. உங்களோட கூட ஒரு பையன் வந்தானோ என்ன தோணும்? மேல இவன் என்ன மங்களம் வாசிக்க போறான்னு எப்படி தோணும்? என்னடா வந்தானா இல்லையா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஆமாண்டா, அவருக்கு கூட உடம்பு சரியில்லாம ஆபரேஷன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாலும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான்னு நினைச்சார் தாத்தா. இங்க பண்றதா அங்க பண்றதா கர்மாவை அந்த அளவுக்கு யோசனை போயிடுது. என்னடா விஷயத்த சொல்லுடான்னா, இந்த ரயிலுக்கு ஸ்டேஷன்ல போய் எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டே இருக்கிறதே அவசரமா டிக்கெட் வாங்க போனோம்னா பிளாட்ஃபாரத்துக்குள்ள அங்க வரும் ரயில் சாசா டிக்கெட்னா அவன் காதை குறைஞ்சுட்டே எங்கேம்மா அவசரம் நமக்கு தானே, அவனுக்கு கிடையாது. அது மாதிரி இவன் நிதானமா சொல்றான். அவருக்கு கூட ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடணும். சொல்லுடா நீ தங்கமோ சொல்லு. அவர் ஆஸ்பத்திரி தாகமா இருக்கு, ஆஸ்பத்திரி டம்ளர்ல தூத்த குடிக்க மாட்டேங்கிறார். ஆத்துல இருந்து ஒரு டம்ளர் வாங்கி சொல்ல சொன்னா டம்ளர் கிடையாது கிம்ளர் கிடையாது போனார் தாத்தா. போய் உங்க ஹெட் மாஸ்டர் வர சொன்னார். அவர் வந்தார். என்னமோ ஏதோன்னு உங்களுக்கு மெசேஜ் சொல்றதுக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டானா? 1/2 மணி நேரம் என்னை இழுத்து அடிச்சு மிருத்யுலோக அழைக்கும் போயிட்டு வந்துட்டான். வந்தாரோனுங்கிறான், போனாரோனுங்கிறான், உடம்பு சரியில்லையோனுங்கிறான். அவன் என்ன மங்களம் பாட போறான்னு புரியல. நல்ல புத்திசாலியா ஒரு பையன் அனுப்ப மாட்டேலா? அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப டாப். எங்க ஸ்கூல்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட். அது மாதிரி சில பேர் நம்ம பாட்டுக்கு வாசல்ல நின்றுட்டு இருப்போம். அம்மா அப்படிமா என்னடான்னா தாகமா இருக்குமா, ஒரு நம்மள தூத்த கொடுப்போம். இந்த பேசுறதே நம்மளை பயமுறுத்துற மாதிரி. இதெல்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுத்தெல்லாம் வரதில்லை, அது பை பர்த்தில் வர விஷயம். அம்மா அம்மா அம்மான்னு உள்ள குழந்தைகள் ஓடி ஒரு 2-3 வயசுல என்னடான்னா தம்பி கீழே இறங்கி விட்டாம்மா படியை விட்டு. அதுக்கு அம்மா அம்மான்னு என்னமோ உருண்டு மண்டை உடைஞ்ச மாதிரி கத்துவான். இதெல்லாம் புறக்கத்திலேயே வரது. இவ அது மாதிரி சொன்னா உனக்கு பெரிய ஆபத்து வந்துருக்கு. இப்படி அசால்ட்டா பார்த்தா என்னங்கிற மாதிரி. நான் என்னவோ சொல்றேன், நீ என்னவோ அலட்சியமா இருக்க. கிழக்க ஜலம் போனப்புறம் மேற்கு அணை போட்டு என்ன பிரயோஜனம்? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நிதானம் வேண்டாமா? உங்ககிட்ட பிரியமா இருக்கா மாதிரி ராஜா தசரதன் நடிச்சுட்டு உங்க சக்கலத்தியா பிள்ளையான ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்காண்டி உங்ககிட்ட சொன்னானா நாளைக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு அப்படின்னு சொன்னார். ஆபத்து முட்டாளே ஆபத்து எழுந்துருன்னு சொன்ன போது எழுந்திருக்காத கைகேயி நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன அடுத்த அட்சணம் அப்படி துள்ளி குதிச்சு எழுந்துட்டார். எழுந்து தன் கழுத்துல உள்ள செயின்ல ஒரு நல்ல ரத்னத்தை மாலை எடுத்து கழுத்துல போடுறார். ஏகமாபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம். இது 2 விஷயம். ராஜாங்கத்துல இது மாதிரி ஒரு நல்ல செய்தி சொன்னா கிஃப்ட் கொடுக்கணும், சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடா இருந்தாலும் அதை யார்கிட்ட கொடுக்கிறோம், அவளுக்கு அதை உபயோகிக்கிற தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். தகுதினா என்னன்னா இந்த குப்ஜாயிங்கிறார். இந்த கூனின்னதே அவர் தான், வால்மீகி தான் சொல்லி கொடுத்ததே. அதை இந்த கழுத்துல போட்டுக்கணும் முத்து மாலை, நல் முத்து மாலை. இதை போட்டுக்கிறதுக்கு ஒரு கழுத்து வேண்டாமான்னு. அது முண்டு முரணமா இருக்கு கழுத்தே, அதுல போட்டுக்க முடியல. ஒன்றும். 2வது இது மாதிரி உயர்ந்த சைத்தன்யம் உள்ள பொருட்கள் ஆசை நாம வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது தங்காது. இது நம்ம ஆத்துல இருக்கணும்னு இன்னைக்கு வாங்கின்னு வர போல குப்பையெல்லாம் இந்த மாதிரி கடையில எல்லாம் போய் கண்ட குப்பையை பிளாஸ்டிக் எல்லாம் வாங்கிட்டு எல்லாத்துலேருந்தும் வேல்ஸ் உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்துல ஆத்துக்குள்ளேயே இந்த மரத்தை தான் உபயோகப்படுத்தலாம், இந்த மரத்தை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஆசாரி சொல்லுவா. அந்தந்த சாஸ்திரம் அவளுக்கு தெரியும். தூங்குமூஞ்சி மரம், நுணா மரம் இதெல்லாம் உள்ளேயே கொண்டு வர மாட்டார். மாமரம் வேப்ப மரம், மாமரம் வேப்ப மரம் தான். கருக மரம் கூட இதை விட வஜ்ரம் பாஞ்சிருக்கும், அதுல கூட வேலை செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னா அதுலேருந்து வேரிசு வரும், நாம் உபயோகப்படுத்துற பதார்த்தத்திலேருந்து. அதனாலதான் கூடிய மட்டும் பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். மேக்சிமம் பிளாஸ்டிக் வச்சுக்கூடாது. ஒரு காலத்துல பந்த புதுசுல ஆசைப்பட்டோம், என்னன்னு தெரியாது.
அதெல்லாம் தூக்கி போட்டுடணும். போட்டுட்டு நாம் உபயோகப்படுத்த. அந்த காலத்தில் பித்தளை வாளிகளெல்லாம் குளிப்பான். இப்போ அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். ஒரு அலுமினிய வாளி, ஒரு எவசூல வாளியாக வச்சுக்க வேண்டாமா? கண்டத்தபடி சாமானெல்லாம் வீட்டில் வச்சுன்னா அதுக்கு மத்தியில் படுத்து தூங்கினேன்னா கண்ட வியாதி வரத்தான். ஏற்கனவே காற்று கட்டு கிடக்கு. நீங்கள் ஆற்றுக்குள்ளே வேற இத்தனையும் வச்சுருந்து தூங்குறத யோசனை வேண்டாமா? ஜனங்களுக்கு அதெல்லாம் தெரியல. மலிவாக கொடுக்கலாங்கிறதுக்காக அங்கங்கே அவனும் நம்மக்கிட்ட உள்ள லாபத்தை வச்சுன்னு பெருசாக கடை கட்டிகிட்டே இருக்கான். இந்த வரத்தை இப்போ இந்த வழியாக பார்க்குறேன், ஒரு தெரு முழுக்க ஒரு கடையாக இருக்கு அந்த பக்கம் முழுக்க. ஏன்னா நீங்கள் காசை கொடுத்தா கட்டை தான் கட்டுவான். அந்த பதார்த்தம் நமக்கு தேவையா தேவையில்லையா, உபயோகமா இல்லையா, இதெல்லாம் நாம் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வச்சுனாலும் வச்சுக்க முடியும். சைத்தன்யமான பொருள், வலம்புரி சங்கம், சாலக்கிராமம், ரத்னங்கள், முத்து, நற்பவழம், இதெல்லாம் நீங்க வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு யோகம் இருந்தாதான் அது தங்கும். உங்களுக்கு யோகம் இல்லைன்னா அது ஆத்துல தங்காது. இதை வச்சிருந்தா யோகம் வரும்னு தானே எல்லாரும் சொல்லுவா. இப்ப சொல்லிதானே விற்கிறா. வலம்புரி சங்கம் வச்சிருந்தா யோகம் வரும், முத்தை வச்சிருந்தா யோகம். நான் சொல்றது அதுவே இல்லை. யோகம் இருந்தாதான் அதுவே ஆத்துக்கு வருங்கிறேன். உங்களுக்கு யோகம் இருந்தாதான் அதுவே உங்கள்கிட்ட தங்கும். அது இல்லைன்னா தங்காது. அதுக்கு உதாரணம் கூனிங்க. இந்த முத்து மாலையை போட்ட உடனே அதை அறுத்து போட்டுவிட்டாங்க. எதுக்குடி இப்ப அறுக்கிற? நான் என்னமோ பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன மாதிரி எனக்கு மாலை வேலை போடுற. நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னேன், காதுல விழுந்தா இல்லையா? அதுக்கு கை கேட்டால் ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? ராமே வாபரதே வாகம் விசேஷம் நோபலக்ஷயே. நீ ராமன் பரதன்னு பிரிச்சு பேசுற. எனக்கு ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசம் தெரியல. வெளுத்ததெல்லாம் பால்னு இருப்ப, சுண்ணாமு வெள்ளை விளையர்னு தான் இருக்கும். எடுத்து வாயில ஊத்திக்க முடியுமா? எனக்கு ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசம் தெரியலையே. பரதனும் ராமனும் ஒன்னா? ஏன் ஒன்னும் இல்லையா? ராமன் உங்ககிட்ட பிரியமா இருக்கானா? நீ ராமன்கிட்ட பிரியமா இருக்கலாம், ராமன் உங்ககிட்ட பிரியமா இருக்கானா? அதுல என்ன சந்தேகம்னா? அது அசடே எத்தனை நாளைக்கு இதே நினைச்சுட்டு இருப்ப. உங்ககிட்ட ராமன் பிரியமா இருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நீ ராஜா உன் கண்ட்ரோல்ல இருக்கான். நீ சொன்னதை ராஜா கேட்கறான். தசரதன் நீ சொன்னதை கேட்கறான். அதனால உங்ககிட்ட பிரியமா இருந்தா தசரதன் காரியம் நடக்கும். இந்த ஒரு கணக்குல தான் உங்ககிட்ட பிரியமா இருக்கிறது. நாளைக்கு மத்தானா பவர் பாயிண்ட் மாறினதுன்னு வச்சுக்கோ, தசரதனை விட்டு ராமன் கையில பொசிஷன் வந்ததுன்னா, ராமன் ராஜாவா போயிட்டான்னா, அப்புறம் உங்ககிட்ட பிரியமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது கூட விஷயம் இல்ல. உனக்கு காரியமாகணும்னா பழையபடி நடக்காது. அப்ப என்ன ஆகணும்னா, நீ ராமன்கிட்ட பிரியமா இருக்கணும். ராமன்கிட்ட பிரியமா இருக்கிறது தான் நான் இருக்கேன்னா, ராமன்கிட்ட பிரியமா இருந்தா காரியமாகாது. கௌசல்யாட்ட நீ பிரியமா இருந்து கௌசல்யக்கு சுசூஷை பண்ணினாதான் நீ ராமன் கொஞ்சம் சொன்னதை கேட்பான். எப்படி உங்ககிட்ட பிரியமா இருந்தாதான் தசரதன் சொன்னதை கேட்பாங்கிறார் மாதிரி, நீ கௌசல்யாட்ட பிரியமா இருந்தாதான், கௌசல்யக்கு வேலை செஞ்சாதான் ராமன் சொன்னதை கேட்பான். அதுக்கு இவர் எப்படி சுத்தி விடுறா பாருங்க. அதை கேட்டா, ஏன் சக்கலத்துக்கு நான் வேலை செய்வேனான்னு கேட்டார். உயிரோடு செஞ்சிருவேனா? நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் செஞ்சுதானா? நீ மட்டும் இல்லை, உன் புள்ளையும் செய்யணும். இவன் உன் புள்ளையோ நீனோ வேலை செஞ்சுட்டு போங்கோ. நான் ஏன் கவலைப்படுறேன்னா, உன்னோட வாழ்க்கையோட தரம் கீழே இறங்கினதுன்னா உன்னோட சேர்ந்து நானும் நடு ரோட்டுக்கு வரணும்னா. எல்லாருக்குமே அவாவால பத்தின கவலை தான். அப்படியே இருக்கு ராமாயணத்துல. அப்ப அவ கேட்டா, இவ்வளவு விஷயம் இருக்கா இதுல? அரசியல்னா அப்படி இருக்கா? யாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு பாலிடிக்ஸ் எல்லாம் எனக்கு மட்டும் தெரியுமானா எனக்கு மட்டும் தெரியாது. நாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஜாதகம்னு ஒன்றுக்காக எல்லாரும் மோதிரத்தை தான் இத்தனை விவகாரம் இருக்கா உள்ளேன்னு தெரியாது. ஒருத்தருக்கும் சண்டையே கிடையாது பாலிடிக்ஸ்ல. உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்காளி, பிஸ்னஸ் பிரியப்பு உண்டு, எல்லாருக்கும் பிரியம் உண்டு. எல்லாரும் அது மாதிரி தான் உள்ளவா. வெளியில பார்க்கறத சண்டை போடுற மாதிரி நியூஸ் எல்லாம் வரும். பைத்தியக்கார ஜனங்கள் நான் இதுக்கு தான் ஓட்டு போடுவேன், அதுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஏமாந்து போகும். உண்மையில எல்லாரும் ஒண்ணுதான். அரசியல் அவ்வளோ இருக்கு. நீங்க எதிர்த்துண்டா அடுத்த நாளைக்கு பிசினஸ் பண்ண முடியாது. விட்டு கொடுத்தாதான் பிசினஸ் பண்ணலாம். நீ விட்டு கொடுக்குற மாதிரி வரும். கை சொன்னால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ ஏன் விட்டு கொடுக்கணும்? இப்ப பொசிஷன் உங்ககிட்ட தானே இருக்கு. இது போகாமையே பார்த்துக்கலாமே அப்படின்னா ராம பட்டாபிஷேகத்தை நிறுத்தி விடலாம்.
அவ கேட்டா ராம பட்டாபிஷேகத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னா என்ன வழி இருக்குன்னு கேட்டா. நிறுத்துறதுக்கு என்ன வழி? 5 நிமிஷம் முன்னாடி எனக்கு ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னா அவ வாயால ராம பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு கேட்கிறான். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது மாதிரி உள்ள கெட்ட சங்கத்தோட பழகவே கூடாது. துசங்க சர்வதா தியாஜ்யா. இந்த ட்ரெஸ்ஸை வெள்ளை வெள்ளையேர்ந்து வச்சுக்கிறது தான் கஷ்டம், இது அழுக்குப்படுத்திக்கிறது தான் கஷ்டம், நிமிஷமா குழப்பம். அதனால்தான் போஜன் சொன்னான், காசரிவாச்சவம்பா கைகேயாசா ஹிருதயமதயம் மந்தரா நிர்மமந்தான்னா. இந்த காட்டுல ஓடைகள் இருக்கும், ஜலம் தேங்கி பாறைகளுக்கு மத்தியிலையோ மணல்லையோ மான், சிங்கம், புலி, கரடி இது மாதிரி மிருகங்கள்லாம் அப்படி ஓரத்தில் நின்று அழகா ஜலத்தை குடிச்சிட்டு போயிடும். காசரின்னு பஃபலோன்னு சொல்லுவாள், காட்டு எருமைன்னு. அது ஓரத்தில் நின்று குடிக்காது, அந்த குட்டையில இறங்கி ஒரு குழப்பம் அது இந்த குட்டையே குழப்பி விட்டுரும். தெளிர்ந்த ஓடையை எப்படி இந்த காட்டு எருமை இறங்கி குழப்புமோ அது மாதிரி கைகேயினுடைய மனசாகிற தெளிர்ந்த ஓடையில கூனிங்கிற காட்டெருமை விழுந்து குழப்பினதுன்னா. காசரிவாச்சமம்பா கைகேயாசா ஹிருதயமதயம் மந்தரா நிர்மமந்தா. பட்டாபிஷேகத்தை நிறுத்த முடியுமா? அதுக்கு என்ன வழி? அவ சொன்னா, நான் எல்லாம் டிராஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ கையெழுத்து தான் போடணும். தேவாசுர யுத்தத்துல 2 வரன் கொடுத்தானே தசரதன், ஞாபகம் இருக்கா? கொடுத்தானால அவளுக்கே ஞாபகம் இல்லை, ஞாபகம் வரா மாதிரியே தசரதன் வச்சுக்கல. அந்த காலம் வந்திருக்கு, அதவா கேட்கிற காலம் வந்திருக்கு. என்ன கேட்கணும்? ஒரு வரன்னால ராமனுக்கு பண்ற பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ணணும்னு, இன்னொரு வரன்னால ராமன் 14 வருஷம் காட்டுல போய் இருக்கணும்னு கேள்வி. வெட்டி போட்டுருவான் நாள் கைகை, வாழை உருவி என்னை வெட்டி போட்டுருவான். இந்த மாதிரி நான் பேசினேன்னா கொன்னுடுவான் என்ன ராஜா. நான் அப்படிலாம் பேசி பழக்கமே எனக்கு கிடையாது. அதுக்கு அவ சொன்னா, இதெல்லாம் செய்வாரா தசரதர்னா? உன்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரியாது. கைகை சொல்றா, உன்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரியாது. நீ கேட்கிறபடி கேட்க வேண்டிய சமயத்துல, கேட்கிறபடி கேட்க வேண்டிய விதத்துல நீ தசரதன் கேட்டனா, தவப்பிரியார்த்தம் ராஜாகி பிராணானபி பரித்யஜே, உனக்காக ராஜா உயிரையே கொடுப்பான். இவளுக்காக தான் உயிரை விட போறான். எப்படி கேட்கணும்? இதுதான் சமயம். ஏன்னா அது ஏற்கனவே ரொம்ப ஜாலி மூடுல இருக்கான். அதனால உன்னை நிச்சயமா பார்க்க வருவான். நீ என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த ட்ரெஸ்ஸோட இருக்கக்கூடாது, இப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க பத்தியா, இப்படி இருக்கக்கூடாது. இந்த அலங்காரத்தெல்லாம் கலைச்சுடும். அலங்காரத்தை கலைக்கணுமாண்டா? ஆமாண்டின்னா. ஏன் இப்படி அலங்காரத்தோட இருந்தா உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான், உன் காரியம் நடக்காது. அலங்காரத்தெல்லாம் கலையினால் அது தோஷம் இல்லையான்னா? அதெல்லாம் தோஷம் கிடையாதுன்னா. இது மாதிரி பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா சோபன வஸ்துன்னு சிலது, சோபன திரவியங்கள். அதுக்காருக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை நடக்கிறதே வாசல்ல எப்போதும் போல பூக்காரம்மா கேட்பா, பூ வேணுமான்னு. பூ வேண்டாம், பூ வேண்டாம்பா. நான் சாதாரணமா கேட்டாலே பூவை வேண்டாம்னு சொல்ல மாட்டான். இருக்கு, நாளைக்கு பழம், வெத்தலை பாக்கு, வெத்தலை, பூவு, பால் இதெல்லாம் வந்தாலே இருக்கு, அப்புறம் வாங்கிக்கிறேன்னு தான் சொல்லுவா. இதெல்லாம் வந்தா சுப சகுனம் வேற. ஒரு மாமி புடவை ரொம்ப நாளா ஒரு புடவை கேட்டுருந்தா, ரொம்ப விலை ஜாஸ்தி அந்த புடவைய. கடையில போய் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஆசையில உற்சாகத்துல அந்த மாமா வாங்கி கொடுத்துட்டா. ஒரு கல்யாணமோ தீபாவளியோ சம்திங் ஏதோ ஒன்று, அந்த புடவையை கட்டின்னு நமஸ்காரம் பண்ணுறதே அந்த மாமி கேட்டால், இந்த புடவை எப்படி இருக்கு எனக்குன்னா. அவள் ரொம்ப நாளாக கேட்குறா, நீ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கல, இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்க, நீ தான் வாங்கி கொடுத்துருக்க, முடிஞ்சு போன விஷயம். எவ்வளோ அசடு உலகத்துலங்கிறது சொல்ல வர. இந்த சண்டையை எப்படி கலப்பலாம்னு சில பேர் வாயை விட்டுட்டு மாட்டிப்பான். உனக்கு போய் இவ்வளோ ரூபாய்க்கு புடவை வாங்கணுமான்னா, இதுதான் சொன்னா. இந்த அம்மாவுக்கு வந்ததே கோபம். அப்போ எனக்கு வாங்காமல் யாருக்கு வாங்குவீங்க? அப்போ நான் நல்லது கட்டினாலே உங்களுக்கு பிடிக்காதா? உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கு புத்தியே மாறாதா? இல்லை அம்மா வந்துடுவா பின்னாடியே, உங்கள் அம்மா மாதிரியே தானே நீங்கள். நான் நல்லது கட்டிக்கல, நான் போகிறேன், 2 நாள் உள்ளே போனால் இதை அவுத்து வச்சால் பழம்புடவையை கட்டின்னு வந்துட்டா. அதை தான் சொல்கிறா.
கூனி புது புடவை அவுத்து வச்சுட்டு தலையை விரிச்சு பழமுடைய கட்டின்னு வான்னு. என்ன ஆச்சுன்னா அடுத்த தீபாவளி புது புடவை கட்டிக்க முடியும். நான் இந்த மாமா மேல கோபமே சொல்ல மாட்டேன், மாமியால தான் எனக்கு கோபம். ஏன்னா இந்த பைத்தியத்தோட 30 வருஷமா குடும்பம் நடத்துறியே, இது கொத்து பித்துன்னு இப்படிதான் பேசுன்னு தெரிய வேண்டாமா? அந்த வார்த்தைக்காக முக்கியத்துவம் கொடுத்து யாராவது ட்ரெஸ்ஸை அவுத்து வைப்பாள? விடாது. சாப்பிட உட்கார்ந்தா சண்டை போடும், புடவை கட்டினா ட்ரெஸ் பண்ணிக்கிறதே சண்டை போடும். அதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா? ட்ரெஸ் பண்ணிக்காம இருக்க முடியுமா? இதெல்லாம் தோண வேண்டாமா குடும்பம் நடத்துறது? எக்காரணம் கொண்டும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி குடும்பத்துல சோபன திரவியம்னு பேரு, அதுல கோபமே வரக்கூடாது. அது அவமரியாதையும் படுத்தக்கூடாது. கூனி சொல்லி கொடுக்க கைகை அழுதுண்டு கேளுன்னா, நான் இப்பயே அழட்டமானால் இப்ப அழாத, மணி ஆயிடுது, நாளை சாயங்காலம் கரெக்டா 7 மணிக்கு நீ தசரதன் வரத்தே நான் சொல்லி கொடுத்தபடி கேளு அப்படின்னு சொன்னாங்கிற பிறந்த நாளைக்கு கௌசல்யா ஆசீர்வாதம், அது உபன்யாசம்.